குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 1 year இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ போடுறது. இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, மோகிக்கு பிடிச்ச பானிபூரி ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆக்சுவலி நான் வெளியே போகும்போது அவர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் வந்து ஏன்னா வெளியே நம்ம வாங்கி கொடுக்குறது சில டைமில் ஹைஜீனாக இருக்காது. ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் வந்து அவருக்காக வீட்டில் செய்ய போகிறேன். அதே தான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ குட்டி குட்டி மினி பானிபூரி எப்படி செய்யறது நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. உருளைக்கிழங்கு சரிங்களா? இந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். மினி பூரி செய்கிறதுக்கு ரவை வந்து தேவை. நீங்கள் எவ்வளோ கப் ரவை போடுறீங்களோ அதே கப்புக்கு ஈக்குவலாக கோதுமை மாவு வந்து சேர்க்கணும். சரி, நல்லா வந்து வறுக்கணும். லேசாக வறுத்துட்டு 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். சரிங்களா? நல்லா வறுபட்டுருச்சு. வேகும் போதே அது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடிச்சுக்கலாம். வறுத்த ரவை கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சுடு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு அது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பானிபூரிக்கு வைக்கக்கூடிய ஸ்டஃப். எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிடுச்சு. ஸோ எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி மாவை வந்து பக்கத்தில் வச்சு உருட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ஷேப் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி பானிபூரி வந்து மோகிக்கு, பெரிய பானிபூரி எனக்கு. ஸோ இந்த பூரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே போட போகிறோம். அழகாக வந்து பொரிஞ்சு வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக மாவு பிசைறீங்களோ அதுலேயே தான் இருக்குது இந்த விஷயம். ஸோ எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது சூப்பராக வந்து நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வந்துடுவாங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வரும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பூரிஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டால் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வரும். மாவையும் வந்து நல்லா பிணையும் போது நல்லா டைட்டாக ரொம்ப நேரம் பிசைங்க. ஸோ அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஸோ பூரி எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பானி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? கொத்தமல்லி, புதினா, இது கூட 2 பச்சை மிளகா, ஜீரகம், இதை வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு மோகிக்கு சர்வ் பண்ணேன். அவருக்கு யூஸ்வலாக பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ்ட் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த சம்மர் ஹாலிடேஸில் இருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதை பிரியமோட சமைச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? அச்சுமா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்கள் பதிவுகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, கீப் வாட்சிங், லவ் யூ ஆல், டாடா, பாய்.